ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு என் தாத்தாவுக்கு காரியம். அதாவது இன்னைக்கு 12வது நாள் காலையில் புண்ணியவாசம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து காரியம் ஸ்டார்ட் பண்ணுறோம் மதியத்துக்கு மேலே. அதுக்கான வேலை தான் வந்து இங்கே படப்பட நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து காரியம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அணைக்குடத்தில் வச்சு அணைக்குடத்துக்கு நீர் இட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பூஜை பண்ண இடத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் மதியம் காரியத்துக்கு வரவங்களுக்கு தேவையான சமையல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் தான் இந்த டேபிளில் வந்து அடுக்கியிருக்காங்க. அடுத்து பெரியப்பாவும் சித்தப்பாவும் பையில் இருக்க காய்கறிகளை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருக்காங்க. தம்பி அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணாவும் தம்பியும் போயிட்டு வீடு வீடாக போயிட்டு புண்ணியவாசம் பண்ண தண்ணியை வந்து தெளிச்சிட்டு வருவாங்க. அதாவது பங்காளி வீடுகளுக்கு மட்டும். ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு போய் தண்ணி தெளிச்சாதான் அதுக்கடுத்து அவங்க வந்து சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் இது தெளிச்ச பின்னாடி தான் வந்து சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இங்கே உட்காந்து காய் கட் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் இன்றைக்கான சமையலெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு. என்னதான் சமைக்க ஆள் வச்சாலும் நம்மளும் கூட மாட செஞ்சால் தானேங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் போயிட்டு உட்காந்தேன். பின்னாடியே எங்கள் 2 குட்டி பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உடச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பெரியம்மாங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து தலனக்காய், பீன்ஸ், கேரட் இது எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அவர் கட் பண்ணிட்டு இருந்தார். இந்த 3 காய்கறிகளையும் ப்ளஸ் கத்திரிக்காயையும் போட்டு அவங்க சாம்பார் செய்ய போகிறாங்க. அப்புறம் எங்கள் சேரில் உட்காந்துட்டு இருந்த பாட்டி தான் வந்து என் தாத்தாவுடைய ஃபஸ்ட்டு தங்கச்சி. இவங்க வீட்டுக்கு தான் அடிக்கடி போயிடுவார். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாருன்னு சொல்லிட்டு. அங்கவே தாங்க இவங்களுடைய வீடும். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா எல்லாரும் உட்காந்து ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னவோ தெரியலங்க, அந்த பக்கம் போனாலே என் தாத்தா ஃபோட்டோவை பார்த்துட்டே நிற்க சொல்லுது. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு இருந்தாங்கங்க. இங்கே பாருங்க, ஒயிட் கலர் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து நாமளும் கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து சாம்பார் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. பருப்பு வெந்துடுச்சு. இறுக்கி வச்ச காய்கறிகளை எல்லாம் எடுத்து வந்து உள்ளே சேர்த்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் இந்த வீடியோவில் நான் நிறைய பார்ட் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க. ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லை. எல்லாமே நாமே பண்ணுறதுனால எனக்கு சரியான டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே நம்ம அங்கே முடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே வந்து பாருங்கள், ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுப்பாங்க. வெங்காயம் பொரியலுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இது வந்து அரிசி மாவை வந்து தண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி வச்சுட்ருக்காங்க. இது எதுக்குன்னா சீக்காடு தோசை செய்வாங்க. இந்த உருண்டையை தவாவில் வச்சு தட்டி சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுப்பாங்க. அதையும் நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நம்ம எங்கே விட்டோம், விலாகில் விட்டோம். விலாக்னால் நானும் சேர்த்து தெரியணும். ஆனால் வந்து நான் இங்கே என்னென்ன விஷயம் நடக்குதுங்கிறத மட்டும்தான் காட்டுவேன். அதில் வந்து நான் இருக்க மாட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதே நான் தான். அதுவும் சில சமயங்களில் என்னால் வீடியோ எடுக்க முடியறது இல்லைங்க. அதுவும் நான் தாத்தாவுக்கு மடி கொடுத்ததுனால சில இடங்களில் என்னால் வீடியோ எடுக்க முடியறதில்ல. ஏன்னா சாங்கியம் பண்ண போயிடுவேன். இன்னொன்று, கூட்டத்தில் அத்தனை பேருக்கு முன்னாடி வீடியோவும் எடுக்க சங்கடமாக இருக்குங்க. அப்புறம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சீக்காடு தோசைன்னு சொல்லிட்டு, அது இதுதான். இது வந்து காரியம் பண்ணுறம்போது அங்கே வைப்பாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஆசா பாட்டிலில் ஃப்ளவர் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் இதுவும் இதில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் எடுத்துட்டேன். அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து தாத்தாவுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம். இது வந்து பெரியம்மா வீட்டு ஃபோர்ட்டிக்கோ, இங்கே தான் வந்து பண்ண போகிறோம். இதெல்லாம் தாத்தாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் இருக்கிற மாலையை வந்து கலட்டிட்டு புது மாலையும் ப்ளஸ் அவர் உடுத்திட்டு இருந்த ஆடைகளையும் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கோம். என் அம்மா கையில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்வெட்டர் தான் வந்து தாத்தா போட்டுட்ருப்பாரு எப்போவுமே. கொஞ்சம் வயசானாலே அவங்கக்கிட்ட வந்து தனியாக ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். சிலர் வந்து அவங்களே பராமரிக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தா வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. எங்கள் வீட்டில் இருந்த வரையும் சரி, பெரியம்மா வீட்டில் இருக்கிற வரையும் சரி, அடுப்பில் எப்போவுமே தண்ணி காஞ்சிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் காய வச்சு கொடுத்துருவாரு. ப்ளஸ் அவரும் டெய்லி குளிப்பார். அதுவும் நாங்கள் போயிட்டு முதுகு தேய்ச்சி விடுவோம். இது யாரும்மா? இது யாரு? தாத்தாவா? கரெக்டாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிற பொழுது என் பையன் வந்துட்டு இங்கே என் தாத்தா ஃபோட்டோவை பார்த்துட்டு தாத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் ஆட் பண்ணிடலான்னு தோணுச்சு. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நாங்கள் ஊருக்கு வந்தோன்னா என் தாத்தா கிட்ட தான் போயிட்டு உட்காந்துட்டு என் பையன் விளையாடிட்டு இருப்பான். அதனால் பார்த்ததும் தாத்தான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நிறைய நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே தான் வந்து தாத்தாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது எங்கள் பெரியப்பா. இது வந்து எங்கள் ஆயா. கிட்டத்தட்ட என் ஆயா இறந்து 30 வருஷத்துக்கு ஆயிட்டுருக்குங்க. இப்போவாச்சும் அவருக்கு ஏதாச்சும் கோவம் வந்துடுச்சுன்னா நேராக வந்து இங்கே கோரி மேலே படுத்துருவாருங்க. என் தாத்தாவுக்கு அவங்க ஒய்ஃப் அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து ஒரே அடியாக இங்கே அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து படுத்துட்டுறாரு. இது வந்து அம்மா அவங்களுடைய நெல் காலனி.
முன்னாடி கொஞ்சம் கேப் தெரிஞ்சது இல்லைங்களா, இங்கே கேப் தெரியுது பாருங்கள். அங்கே வந்து அறுத்து விட்டுட்டு இருந்தாங்க அடக்கம் பண்ணுறதுக்காக. எல்லோரும் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர போயிருந்தோம். எதுக்காகன்னா அப்பா வந்து மண்ணா உட்காருவார், அதுக்காக அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து சம்மந்தி வீட்டுக்காராயிட்டேன் இல்லையா, அதனால் அப்புறம் எல்லோரும் போயிட்டு குளியான சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து கும்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நோட் பண்ணலாம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டைப்பையோ ஏதோ ஒரு கவரோ வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து, அதாவது பை வச்சுட்டு உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து துணி போடுவாங்க. துணி போடுறது எப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் தானேங்க இரங்கல் நடந்திருக்கு. அதனால் இப்போது அம்மா வீட்டோடைய சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து எடுத்துகிட்டு வந்து துணி கொடுப்பாங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து அரிசி, பருப்பு, புளி இந்த மாதிரி எல்லாமே வந்து சாம்பாருக்கும் சாதத்துக்கும் தேவையான பொருட்களும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் தாத்தாவுக்கு படைக்கிறதுக்காக தலைவு போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இறந்தவங்களுக்கு படைக்கும்போது இந்த மாதிரி தாங்க இலை ரொப்ப வைப்போம். இனிப்பு, காரம், அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாமே வைப்போம். இது குடிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு சரக்கு பாட்டிலும் வைப்போம். சொல்லப்போனால் இது அவங்களுக்கே செலுத்துகிற மாதிரி தானேங்க. இங்கே தாத்தா ஃபோட்டோ பக்கம் துணிக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஒரு கிளாத் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு டவல். தாத்தா வந்து எங்கே போனாலும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அதுக்கு மேலே அந்த பிளாக் கலர் போட்டாருன்னா பார்க்கவே சும்மா அல்ட்டியாக இருப்பாருங்க. அவருக்கு ஹைலைட்டே அந்த பிளாக் கலர் டவல் தாங்க. அடுத்து நாங்கள் அங்கே பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து வாசல். இங்கே வந்து துணி போட்டுக்கக்கூடிய பங்காளிங்க வீட்டில் ஒருத்தவங்க வந்து இங்கே உட்காருவாங்க. அப்புறம் இங்கே உட்காந்துருக்க பங்காளிங்களுக்கு வந்து மாமா மச்சாங்க தான் வந்து பட்டை போடுவாங்க. இங்கே செஞ்சிட்ருக்க இந்த 3 பேருமே வந்து மாமா மச்சாங்க. நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆன பின்னாடி நிறைய காரியத்துக்கு போயிருக்கேங்க. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எந்த சாங்கிய சடங்கும் நான் பார்த்ததில்ல. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கேவே நிறைய சாங்கியம் செய்கிறாங்கங்க. இங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் கிணத்துக்கரைக்கு போகிறாங்க. அதாவது கல்தோரையில் உட்கார்றதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அங்கே யாராச்சும் பங்காளிங்க இறந்தாங்கன்னா அவங்க காரியத்துக்கு வந்து துணி மட்டும் போய் போட்டு வந்துடுவோம். இவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்கல, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவுங்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சாங்கியங்கள் எல்லாம் வந்து மாறுபடும். எங்கள் ஊரில் வந்து இப்படி தான் பண்ணுவோம். இப்போது அந்த திருநீர்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நாங்கள், அதாவது மாமா மச்சாங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க டவல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ட்ரெஸ்ஸோடு சேர்த்து. அது வந்து அவங்க ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து உருமாலை கட்டிட்டாங்களா, இப்போ வந்து இவங்களுக்கு வெத்தலை மடித்து கொடுப்பாங்க. பாருங்கள் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த வெத்தலை மென்னுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு துப்பிட்டு வாயை கழுவிட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எழுந்திரிச்சு போகிறாங்க பாருங்கள். போயிட்டு எல்லாருமே வாயை கழுவிட்டு வருவாங்க. திரும்பவும் ஒரு டைம் மடித்து கொடுப்பாங்க, திரும்பவும் போயிட்டு வருவாங்க, திரும்பவும் மடித்து கொடுப்பாங்க, திரும்பவும் போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி 3 டைம் போயிட்டு வருவாங்க. அப்புறம் அதெல்லாம் முடித்த பின்னாடி இங்கே வந்து இப்போது சாமி கும்பிட்றோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2 தழுவி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து எங்கள் தாத்தாவுக்கு, இன்னொரு தழுவை வந்து காரியத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். பாருங்கள், இப்போ இந்த அணைக்குடத்தை வந்து மாமா மச்சாங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் முதல்ல ஆண்கள் வந்து போயிடுறாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு சாங்கியம் பண்ணுறவங்க, அதாவது விருப்பம் இருக்கிறவங்க வந்து மொட்டை அடிச்சுப்பாங்க. இல்லை நான் மொட்டை அடிக்க மாட்டேங்கிறவங்க ஷேவ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி மொட்டை ஷேவிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க குளிச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க போன பின்னாடி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் எல்லாருமே போவோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பேரும் வந்து லைனாக போயிட்டுருக்காங்களா. இப்போ வந்து கல்துறைக்கு வந்துட்டோம். காரியம் வந்து நாங்கள் எப்படி தாங்க பண்ணுவோம், பச்சை ஓலையை வந்து இவங்களே பின்னிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குடிசை மாதிரி குட்டியூண்டு அமைச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீக்காடு தோசை காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து இங்கே தான் வைப்பாங்க. இங்கே வந்து மாமா இளநீர் வெட்டிகிட்ருக்காங்க. இவர் தான் என்னோடய தாய் மாமா. இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருந்ததுங்க. எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே காட்டியிருப்பேன். ஆனால் வந்து ஒரு சில இது வந்து நான் காட்டலை. அதாவது ஆண்கள்லாம் முடித்த பின்னாடி நாங்கள் போயிட்டு குளிப்போம். இப்போ என் தாத்தா இறந்துருக்காங்கன்னா நாங்கள் பேத்திங்க, அவங்க மருமக்கமாருங்க, இவங்கெல்லாம் வந்து குளிப்போம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு இப்போது அங்கே போயிட்டு சாங்கியம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் முடிச்ச பின்னாடி தான் நாங்கள் போய் குளிப்போம். இப்போ இவங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஆண்கள் மட்டும்தான் போவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு சுற்றுறதுக்கு போவோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. இவங்க என் மாமியார், அம்மா, மாமா, அத்தை எல்லாருமே வந்து இங்கே உட்காந்துட்ருக்கோம். இப்போ வந்து பெரியப்பா தலைமையில் ஒரு தட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த தட்டில் வந்து இந்த மாதிரி சுற்றும்போது 3 சுற்றுவோம். அந்த சுற்றும்போது வந்து அவங்க தலைமையில் இருக்கிற தட்டில் எல்லாருமே காசு போடுவாங்க.
உள்ளே இந்த மாதிரி தான் வச்சு படைப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நான் பாதி விட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, என்ன பரிமாறணும் அங்கே எப்படி பண்ணணுன்றதெல்லாம் வந்து காட்டல. இதை தான் சமைச்சோம். இதில் வந்து நான் மிஸ் பண்ணது வந்தவங்களுக்கு பரிமாறினது மட்டும்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.